ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடா டாக்ஸ். நம்ம இப்போ ஒரு 10 ரூல்ஸ் வந்து எப்படி காலையில் எழும்புறது அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப் அட் அ ஃபிக்ஸ் டைம். ஓகே, ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து தூங்குங்க. 9:30 இட் குட் பி வெரி குட் ஐ திங்க். அண்ட் தென் அலாரம் வந்து கண்டிப்பாக நம்ம செட் பண்ணுவோம் மார்னிங் எழும்புறதுக்கு. அது வந்து கரெக்டாக அந்த டைம் தான் செட் பண்ணாமல் ஒரு 4:50க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 5:30க்கு கிராஜுவலி நம்ம கண்டிப்பாக எழுப்பி தான் ஆகணும். நம்மளாலே அந்த அலாரம் சத்தத்தை தாங்க முடியாமல் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக எழும்பிடுவோம். ஓகேயா? தேர்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களோட பெட் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே ஐ வேக் அப் அப்படிங்கிறத ஒரு மெசேஜை நம்ம பிரெயினுக்கு அனுப்பிடலாம். ஓகே. அண்ட் தென் ஃபோர்த் வந்து மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே வாக்கிங் ஆர் மெடிடேஷன், யோகா ஆர் எல்ஸ் ப்ரேயராக கூட இருக்கலாம். சரியா? நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் எழும்பி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஓகேயா? ஓகே, நான் இந்த டைத்துக்கு எழுப்பினா தான் நான் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இந்த டைம் எழுப்பினா தான் நம்ம வாக்கிங் போக முடியும் அப்படின்ட்டு. அண்ட் தென் இதுலேயே வந்து ஒரு குரூப், அதாவது ஒரு ஃப்ரெண்டு யாராவது சேர்த்துக்கோங்க. அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எழும்பி தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதை வந்து விடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். மேபி ஒரு பார்ட்னராக கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், நேபர்ஸ், யாராவது ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் கிடைச்சாங்கன்னா இட் குட் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேயா? அண்ட் தென் ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளுக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுல இருக்கிறதுலே பெரிய வேலை. ஸோ அந்த பாத்திரம் கழுவுற வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், முந்தின நாள் நைட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தானே மார்னிங் எழுப்பி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போட்டுருவோம். ஆனால் நீங்கள் தூங்கி எந்திக்கும் போது அந்த பாத்திரம் கழுவலை அப்படிங்கிற வேலை உங்கள் மைண்டுக்கு தெரியும். ஸோ எலும்புனா பாத்திரம் கழுவணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எலும்ப மாட்டோம் பெட்லேருந்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம முந்தின நாள் நைட்டு வேலையை ஃபுல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிச்சன் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம எந்திரிச்ச உடனே குக் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர், ஒரு ஓகே நம்ம குக் தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் தென் பிளானிங். ஓகே, குக்கிங் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மார்னிங் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் குக் பண்ண போகிறத ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுடுங்க. ஓகேயா? அண்ட் தென் அதுக்கப்புறமா ஒரு 5 minutes ரூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்ச உடனேயே நான் எழும்பி தான் ஆகணும், அப்போ தான் நம்மளோட சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பி வைக்க முடியும். அப்படி தானே? அப்படிங்கிறத உங்களோட மைண்டுக்கு நீங்களே மனசுக்குள்ளே சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே, நான் எழும்பிட்டேன், நான் இப்போ கண்டிப்பாக எழும்பி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து உங்கள் மைண்டுக்கு சொல்லும்போது அந்த பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி டெய்லி வந்து இதாகும்போது நம்ம சீக்கிரமாக எழும்புறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னோடனே அப்படியே வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், அதுக்கு மாங்குன்னு டயர்டாகிற அளவுக்கு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 1/2 hour தான் உங்களுக்குன்னு ஒரு டைம் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒதுக்கி பாருங்கள். அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாகவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும். சரியா? இதுதான் ஒன்று. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்லீப்பிங்கை, இது எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்லீப்பிங்கை பாதுகாக்கிறது தான் இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்காட், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நானும் உங்களோட சேர்ந்து தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபுல்லாக இப்போ நான் சொல்லிட்டேன்னு எல்லாத்தையும் என்னாலையும் பிரேக் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. நானும் உங்களை மாதிரி கிராஜுவலாக உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அண்ட் தென் எப்படி சொல்கிறது, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அதனாலேயாவது நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டாவது என் மைண்டில் வரும். ஸோ நான் அதனால கூட இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேயா? அண்ட் தென் காலையில் எழும்பும்போது ப்ரீவியஸ் டேயில் நைட்டில் எதையோ நடந்ததையோ ஏதோ தயவு செஞ்சு மனசில் வச்சுக்காதீங்க. ப்ரீவியஸ் டேயில் முடிஞ்சது ப்ரீவியஸ் டேயில் அப்படியே விட்டுடுங்க. சரியா? மார்னிங் எழும்பும் போதே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தாட், ஓகே சூப்பர் நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபோட வேக் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஓகேயா? இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட் குட் பி வெரி ஹாப்பி டு மீ ஆல்சோ. ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.